இன்னைக்கு கடவுளை அரசியலாக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கிறோம். கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா, இங்க இருக்கக்கூடிய அரசா, அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியான்னு பாரு. இன்னைக்கு கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறான். இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்க இணைந்திருப்பது, தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காதே, தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ரிவ்யூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலையை செய்யறீங்க? இன்னைக்கு ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நீங்க போட்டிருக்கக்கூடிய அபிடவிட்டை மாத்தி போடுங்க. சுப்ரீம் கோர்ட்ல 2018, 17, 16 இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு கொடுத்திருக்கக்கூடிய அபிடவிட்டை மாத்துங்க. திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டு இங்க என்ன அபிடவிட் கொடுத்திருக்கிறீங்களோ அதை உச்ச நீதிமன்றத்தில் மாத்துங்க. Change the affidavit that is in front of the honorable Supreme Court of our country. If you want to do any justice to Lord Ayyappa, if they have to serve Lord Ayyappa, if they have to really surrender themselves to Lord Ayyappa, they are duty bound to change the affidavit that is presented in front of the honorable Supreme Court of our country. அதை செய்யாம 20ஆம் தேதி பந்தளத்துல எதற்காக நீங்க கூட்டத்தை போடுறீங்க? இதுல இருந்தே நமக்கு தெரியும். இன்னைக்கு திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டு வெளியே பேசும் பொழுது அவங்க மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவஸ்தானம் போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி வரும்பொழுதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுவாங்க. இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாத்தி பேசுவது அபிடவிட்ல சொல்லட்டும், நாங்கள் 10 வயதிலிருந்து 50 வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அபிடவிட்டை நீங்க போடுங்க. நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள் ஏத்துக்கிறோம், நீங்க ஐயப்பனுக்காக வேலை பார்க்கறீங்க ஏத்துக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் இன்னைக்கு புதுசா இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்கார். ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம், ஐயப்பனை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. 2011-12 மாஸ்டர் பிளான்ல என்ன சொல்றாங்க? 148 கோடி ரூபாய் ஐயப்பனுக்கு நாங்க செலவு பண்ணிருக்கோம். ஐயப்பனை பார்க்க போகும் பொழுது ஒரு ரோடு, ஒரு பிரிட்ஜ், ஒரு டிட்ஜ், ஒரு கான்கிரீட் இதெல்லாம் போட்டு ஐயப்பனுடைய கணக்கில் எழுதிட்டு போடுறாங்க. ஆனா ஐயப்பன் மட்டுமே சபரிமலையினுடைய வருமானத்தை பாருங்க. 2024-25 சபரிமலையினுடைய வருமானம் 441 கோடி, 2023-24 360 கோடி, 2022-23 301 கோடி. கடந்த 3 ஆண்டுகள்ல மட்டுமே சபரிமலையினுடைய வருமானம் 1300 கோடி ரூபாய். சபரிமலையினுடைய வருமானம் 100 கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோயில் உண்டியல் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருடுறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க இறந்திருக்கிறாங்க. அது ஒண்ணு இருக்குல்ல, 1000 கோடி ரூபாய் நாங்க ஐயப்பனுக்கு செலவு செய்வோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் 2021 திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, DMK government in 2021 said, when we come to power, we will spend 1000 crore for renovation of Hindu temple. Till now, they haven't even spent 100 crore after 4 years in power. அங்க 1000 கோடி, இங்கே அதே 1000 கோடி விஜயன் சொல்றார். அங்க குளோபல் முருகா கான்ஃபரன்ஸ், இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ். எப்படி 2 திருடர்கள், ஒருத்தர் பிக் பாக்கெட்ல கையில இவரு, இன்னொரு பிக் பாக்கெட்ல அவரு, எப்படி 2 நபர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள் என்பதை தெள்ள தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடியும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமீபத்துல துவாரபாலகா, நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய துவாரபாலகர் மேல இருக்கக்கூடிய தங்கம் அது சென்னைக்கு வருது. அதை திருத்தி கொண்டு வருவதற்காக 42 கிலோ 800 கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து 1 மாதம் கழிச்சு வே பண்ணி பார்க்கும் பொழுது 38 கிலோ 200 கிராம் இருக்கு. அதுல 4 கிலோ 540 கிராம் அதுல காணாம். உங்களால் ஐயப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகனை காப்பாற்ற முடியல, அதனுடைய தங்கத்தை கண்காணிக்க முடியல, அந்த 4 கிலோ உங்க பார்த்துக்க முடியல. நீங்கள் எங்களுக்கு எப்படி ஐயப்பனை பார்த்துக் கொள்வது என்று பாடம் எடுத்துக் கொள்கின்றீர்கள். அதனால் கேரளத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம் எல்லோருமே ஐயப்பனுடைய பக்தர்களாக இங்கே வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற நிலைமை எல்லாம் தாண்டி கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும். இது அரசியல் மேடை அல்ல, அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இருந்தும் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும். கோவில்கள் அரசு பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கோவில் இருந்து வெளியே அனுப்ப வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், 2 வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியலை தூக்கிட்டு போயிட்டு இருக்கார். புதுக்கோட்டை பக்கத்துல
ரோட்ல இருக்கிற மக்கள் பிடிச்சிடறாங்க, ஆனா எங்கனே உண்டியல் எடுத்துட்டு போறீங்க? இல்லைங்க, கோயில் உண்டியல் எடுத்துட்டு போறேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பாக்குறாங்க. அப்பதான் அவர்களுக்கு தெரியுது, அந்த கோவில்ல உண்டியல் வச்சதே ஒரு திமுக காரன் தான். 10 வருஷமா உண்டியல் வச்சு வர்ற பணத்தை சைடுல எடுத்துட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்தியா முழுவதும், குறிப்பாக தமிழகத்துல, கேரளத்துல பல இடத்துல அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய கடமை நம்முடையது. அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன்.